வெயில், வேர்வை, கொசுக்கடின்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எல்லாருக்கூடையும் ஒன்னா இருக்கிறது தான் சந்தோஷம். இல்ல ஜனாமா, எங்கனால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்னாலையும் என்ன சேர்ந்தவங்கனாலையும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தமிழ். அதுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லை. சரி, படுத்துக்கலாமா? எனக்கு தலகான கூட தேவையில்லை. 2 புடவைய மடிச்சு கொடுங்க, நான் அப்படியே வச்சு படுத்து தூங்கிடுறேன். ஜனமா ப்ளீஸ் வீட்டுக்கு போங்க ஜனமா. நானும் வந்துட்டேன், நீங்களும் வந்துட்டீங்க. மாமா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவரால் அங்க தனியா இருக்க முடியாது. கஷ்டப்படட்டும் தமிழ். பிரகாஷ் இருக்கும்போது தானே இதெல்லாம் நடந்திருக்கு. பிரகாஷால ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் கஷ்டப்படட்டும், விடு. சரி, எல்லாரும் படுங்க, படுங்க, தூங்கலாம். ஜானு, ஜானு, என்ன இது? என்னத்த நீங்க பாட்டுக்கு திடீர்னு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க இல்லாம அந்த வீட்ல எங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? வீட்ல ஏதோ திடீர்னு ஒரு சண்டை, அதுக்காக இவ பெட்டி எடுத்து கிளம்புனா இவள மாதிரியே நீங்களும் செஞ்சா எப்படி அத்த? என்ன மீனா, இப்ப மட்டும் பேசுறதுக்கு வாயை திறந்திருக்க? உனக்கு இவ்வளவு தெளிவா பேச தெரியும்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அத்த ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏன் நீ மட்டும்தான் பேசுவியா? உன் அண்ணன் உன் மருமகளோட தங்கச்சிய மட்டமா பேசுறப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உன் மருமகளை மத்தவங்க பேசினா முதல்ல உனக்குதான் கோவம் வரணும். நீதான் அவளுக்காக எதிர்த்து நிக்கணும். எப்படிலாம் அவமானப்படுத்திட்டு அவங்கள பேச வச்சுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கல, இதெல்லாம் என்ன மனநிலை? அம்மா, என்னம்மா நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? ஏன் என்ன நான் பிடிவாதம் பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தமிழ் குடும்பத்துக்காக நான் நிப்பேன். உன் பொண்டாட்டி, அவளோட அண்ணன், அண்ணி எல்லாரும் தமிழ் கிட்டையும் அவங்க குடும்பத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் வரேன். அத்தை, நாங்க எப்படி அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கறது? இதெல்லாம் ஆகிற கதையா? மாமா, உங்ககிட்ட நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும். இதே திருட்டு பழிய உங்க பொண்ணு வெண்பா மேல தமிழும் அவ குடும்பமும் போட்டிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்க யாரும் மன்னிப்பு கேட்கலனா நானும் இங்கேதான் இருக்க போறேன். இசையும் தேனும் எனக்கு வர்ஷினி மாதிரிதான். அவங்கள கஷ்டப்படுத்தின என்ன கஷ்டப்படுத்தின மாதிரி. இப்ப மட்டும் நீங்க மன்னிப்பு கேட்கலன்னு வைங்க, ஜானு இருக்கிற இடம் தான் எனக்கும். நானும் இங்கே தங்கிடுவேன். சிபி, என்னடா இது? நீ இப்படி எல்லாம் பேசுற? வேற என்னமா பண்ண சொல்ற? ஜானு இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நான் மட்டும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடியுமா? ஜானு இல்லாத வீட்டுல என்னால இருக்க முடியாதுமா. அத்த, தேன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தேனு, என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம பேசிட்டேன்.
என்னம்மா நீ மட்டும்தான் தேனை தப்பா பேசுனியா என்ன? உன் புருஷன் பேசலையா? ஏன் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டாரோ? அத்தை, நான் மன்னிப்பு கேட்கிற ஐடியாலெல்லாம் இங்க வரல. முதல்ல இவங்க யாரு? இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? ஆனா நீங்க இங்க வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு காரணத்துக்காக மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிருமா. உனக்காக உங்க அண்ணன் எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது? அந்த தமிழ்லாம் ஒரு ஆளா? அவகிட்டயோ தங்கச்சி கிட்டயோ உங்க அண்ணன் மன்னிப்பு கேட்கிற நிலைமைக்கு ஆள் ஆயிட்டாரு. இத உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? ஏன்னா இந்த வீட்டுலதான் உனக்கே மரியாதை இல்லையே. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? எல்லாம் எங்க தலை விதி. நாங்க ஒண்ணு இல்லாதவங்க தானே. எங்களை எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. நாங்க பொறுத்து போகணும். போதும் மீனா, உங்க குடும்பத்துல நாங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் போதும். நாங்க மொத்தமா போறோம். இனி இந்த ஜென்மத்துக்கு நாங்க இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். அமுதா, வெண்பா எங்க? அவளையும் வர சொல்லு. நாமளே போனதுக்கு அப்புறம் அவளுக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? அண்ணே, அவசரப்படாதண்ணே. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் தங்கச்சி நான் உயிரோட இருக்கும்போது எப்படின்னு நீ என்னை விட்டுட்டு போலாம்? எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் உனக்கும் இருக்குண்ணே. அப்படின்னு நீ சொல்றமா? உன் புள்ள சொல்லலையே. அட, என் மச்சான் சொல்லலையே. எல்லாருமே என்ன வேத்தாள தானே பாக்குறாங்க. நேத்து வந்தவ தமிழ். அவளுக்கு இந்த வீட்டுல இருக்கிற முக்கியத்துவம் இத்தனை வருஷமா இந்த குடும்பமே கதின்னு கடந்த எங்களுக்கு இருக்கா? வெளியில எங்க போனாலும் தமிழ் தமிழ் தமிழ்னு எல்லா இடத்துலயும் அவளுக்கு தான் மரியாதை. என்ன பல பேர் அப்படியே பூச்சியை பாக்குற மாதிரி அருவருப்பா பாக்குறாங்க. ஏதோ இந்த வீட்டுல கூலிக்கு வேலை பாக்குற வேலைக்கார மாதிரி பாக்குறாங்க. போதும்மா, இவ்வளவு காலமா உனக்காக பொறுத்துக்கிட்டதெல்லாம் போதும். கால் வைத்து கஞ்சியா இருந்தாலும் கௌரவமா போய் குடிச்சுக்கிறோம்மா. இப்ப மட்டும் நீ இந்த வீட்டை விட்டு போனீனா உன் தங்கச்சிய மொத்தமா தலைமுழுகிட்டு போறேன்னு தான் அர்த்தம். அண்ணியையும் அண்ணனையும் மன்னிப்பு கேட்க வச்சால அவளை நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா?